சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்து 4வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. நாகர்கோவிலில் லாக்அப் மரணமடைந்த சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 4வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், 4வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அங்குள்ள களச்சூழல் என்ன? நிச்சயமாக அருணா, கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியில் உள்ள சபரிவர்மன் என்பவர் அவருடைய பெட்டிக்கடையில் கடந்த 9ஆம் தேதி அன்று குட்கா விற்பனை செய்ததாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன் பிறகு அவர் நாகர்கோவில் உள்ள கிளை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 13ஆம் தேதி அன்று சிறைச்சாலையிலேயே மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது உயிரிழப்பிற்கு பல்வேறு மர்மம் இருப்பதாக தெரிவித்து அவர் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இன்று 4வது நாளாகவும் இந்த உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே சபரிவர்மனின் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரின் வால் போஸ்டர்களும் தமிழக அரசை கண்டித்து என்பது வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் கருப்பு கொடிகளும் ஏற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக முதலமைச்சராக விஜய் கடந்த முறை சிவகங்கையில் உள்ள அஜித்குமாரின் மரணத்தின் போது அவர் நேரடியாக சென்று தங்களுடைய ஆறுதல் தெரிவித்தார். ஆனால் தமிழக முதலமைச்சரோ அல்லது தமிழக அமைச்சரோ அல்லது யாருமே நேரடியாக வந்து தங்கள் குடும்பத்திற்காக ஆறுதல் தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். மேலும் அங்குள்ள தென் தாமரை குளத்தில் நேரடியாக அவர்கள் காவல் நிலையத்தில் வந்து ஏற்கனவே வந்து அந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பாக அந்த குட்கா அவர் தொடர்பாக அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய இருசக்கர வாகனம் என்பது அங்குள்ள காவல் நிலையத்தில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் நேற்று இரவு அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்கள் உறவினர்கள் வந்து இன்றும் 4வது நாளாக தங்கள் உடலை வாங்க மறுத்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கான சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே போல நேரடியாக தங்களுடைய குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கப்பட வேண்டும். உயிரிழந்த அவர் சபரிவர்மனின் குடும்பத்திற்கு உள்ள மனைவிக்கு அரசு வேலை, நிரந்தரமான அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும்போது பல்வேறு உறுதிமொழியை அளித்துள்ளார். குறிப்பாக அவர்களுக்கு நேரடியாகவே அவங்க சொல்லக்கூடிய என்னன்னா, அவர்களுக்கு தேவையான அரசு வேலை என்பது இன்னும் 10 நாட்கள் ஆகும். அந்த அரசு வேலை என்பது வழங்குவதற்காக 10 நாட்களுக்கு பிறகு நாங்கள் அரசு வேலை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்கிறோம். மேலும் அவர்களுக்கான குறிப்பாக ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்திற்கான வீடு கட்டுவதற்காக அந்த ஆணையை நாங்கள் வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். ஆனால் நிவாரண நிதி என்பது பெரிய அளவில் பேசப்படாத காரணத்தினால்தான் தற்போது இதுபோன்ற அவர்கள் தங்களுடைய 4வது நாளாக தங்களுடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து பொதுமக்களும் கடுமையான எதிர்ப்பு என்பது கிளப்பியுள்ளார்கள். நேற்று வரை அவர்கள் வந்து பல்வேறு போராட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட அந்த போராட்டத்தில் நேரடியாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதேபோல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலினும் நேரடியாக வந்து இவருடைய பேச்சுவார்த்தை என்பது நடத்தினார்கள். ஆனால் தற்போது இன்று அவர்கள் அந்த உடலை வாங்குகிறார்களா என்பதை அவர் உறவினரிடமே கேட்போம். நேரடியாக போய் உறவினரை கேட்போம். குறிப்பாக இன்று அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் உடலை வாங்குவது தொடர்பாக தங்கள் உறவினரிடம் இன்று காலையில் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு அதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நேரடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றிலிருந்து அது கோரிக்கை என்பது வைத்திருந்தார்கள். நாங்கள் வேறு யாரையும் நம்பவில்லை, தமிழக முதலமைச்சரை நம்புகிறோம். அவர் நேரடியாக எங்கள் சிறைச்சாலையில் வந்து என்னோட தம்பி என்பவர் உயிரிழந்ததை தொடர்ந்து நேரடியாக தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிடப்பட வேண்டும், எங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும், அவரை மட்டும் நம்புகிறோம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இருந்தபோதிலும் தமிழக முதலமைச்சர் இதுவரை அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையாக இருப்பதாகவும் அவர் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தொடர்ந்து இன்று பிற்பகலுக்குள் நேரடியாக 2 அமைச்சர்கள் நேரடியாக இங்கு வரலாம் எனவும் சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரும் மற்றும் மற்றொரு அமைச்சரும் நேரடியாக இங்கு வந்து அவர்களை சந்திக்கலாம் என்பதும் கூறப்படுகிறது. அப்போது அவர்களுக்கான அந்த ஆணை, வேலைக்கான ஆணை, அந்த அரசு பணிக்கான ஆணையை வழங்கலாம் எனவும் தெரிவிக்க
தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாமல் ஒரு தகவலாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு இவர்கள் நேரடியாக இந்த உடலை வாங்குவது தொடர்பாக தங்களுடைய குடும்பத்தோடு முழுமையாக தங்களுடைய ஆலோசனை செய்த பிறகுதான் இந்த உடலை வாங்குவது தொடர்பாக தங்கள் முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார்கள். 4வது நாளாகவும் இந்த உடலை வாங்க மறுத்து தற்போது வரை இந்த பகுதியில் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த போராட்டம் தொடர்பாக நேரடியாக பலர் தங்களுடைய பல்வேறு அமைப்புகளும் நேரடியாக இறங்கி இவர்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்துள்ளார்கள். இந்த பீப்புள் வாட்ச் என சொல்லக்கூடிய அவர்களும் நேரடியாக அவருக்கான உதவியை செய்து கொண்டு வருகிறார்கள். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 3 நாட்களாக இதே பகுதியில் இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரீங்க. இப்போ ஏதாவது உடலை வாங்குவதோ இல்லைன்னா அதற்கான ஏதாவது ஏற்பாடு நடந்திருக்கா, இல்லைன்னா என்ன டிமாண்ட் என்ன பண்றாங்க? இல்லை, நேற்று அதான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்தார். கலெக்டர் வந்து ஃபேமிலியை பார்த்தாங்க. கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான என்ன பேசிக் நீட்ஸ் என்ன தேவை, அவங்களுக்கான வேலை வாய்ப்புலேருந்து டேட்டா என்ட்ரி வேலை போட்டு கொடுக்கறதா கலெக்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ மந்த்லி 20,000 அப்படின்ற அந்த பேசிஸில் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் லேண்ட் ப்ளஸ் வீடை கொடுக்குற நிலம் வித் பட்டா அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிமாண்ட்லாம் கொடுத்துட்டு பாடியை வாங்கிட்டு போக சொல்லி அந்த டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ அவங்க குடும்பத்தார் எப்படி இருக்காங்க? பாடியை வாங்குவது தொடர்பாக எதுவும் மனநிலையில் இருக்காங்களா, இல்லைன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க? இல்லை, அவங்க பாடி வாங்க போகிறாங்க. பட் அவங்க ரிச்சுவல்ஸ் படி இன்னைக்கு அந்த பாடி வாங்குவாங்களா அப்படின்ற டவுட் தான். ஏன்னா அவங்களோட ரிச்சுவல்ஸில் இந்த வியாழக்கிழமை அப்படின்றது எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளா நாளைக்கு எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க கொடுத்த டிமாண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கான அரசு வேலை, அதுக்கு அவங்க நிவாரண உதவி, அதெல்லாம் அரசுகள் சரியாக பேசி வழங்கப்பட்டிருக்கா? அதான் அந்த டிமாண்ட் ஃபேமிலி கேட்டது அதனால தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, சப் கலெக்டர் எல்லாருமே நேற்று வந்தது. அதை அஷ்யூர் பண்ணுற விதமாக தான் அவங்க நேற்று அதை கொடுத்துட்டு போனாங்க. பட் ஃபர்தராக என்ன அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து அது ப்ராப்பராக அறிவிப்பாங்க என்ன அப்படின்றது. குறிப்பாக நீங்க நேரடியாகவே கேட்டது போல நாளை இந்த உடலை வாங்குவதற்காக அவர்கள் உறவினர்கள் ஓரளவுக்கு நடைபெறலாம் என கூறப்படுகிறது. ஏன்னா அவர் உறவினருடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. என நேற்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த குடும்பத்தை நேரடியாக சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதிமொழி அளித்துள்ளார். ஆனால் அதனை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தர வேண்டும் என தெரிவித்ததன் காரணமாக இன்று அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் என்பது செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாளை ஒருவேளை அந்த உடலை பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் அவர் உறவினர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏனென்றால் கிட்டத்தட்ட இன்று 4வது நாட்களாக இது போன்ற அவர் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை அந்த உடலை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அவரோட குடும்பத்தினர் ஓரளவுக்கு பேசிக் கொண்டு வருகிறார்கள். இன்னும் சரியான முடிவு என்பது அவர்கள் தெரிவிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு இதற்கான உடலை வாங்குவது தொடர்பாக ஒரு முழுமையான தகவலை நாங்கள் தெரிவிப்போம் என்றும் அவர் உறவினர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உறவினர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.